வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய மனதில் உள்ளதை உள்ளபடியே உன் அப்பா நான் சொல்லட்டுமா? இதை நீ கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவாய் தங்கமே. உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் வெறும் கனவாக போய்விடுமா என்று மிகவும் பயத்துடன் நீ உள்ளாய். உனக்கான வரிகள் தான் இது. நீ ஆரம்ப காலத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாய். நீ என்ன நினைத்தாலும் அது உன் கைகளில் கிடைத்தது. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன்னால் செய்ய முடிந்தது. ஆனால் சிறிது காலம் சென்ற பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பொன்னான நாட்களை நினைத்து மட்டுமே பார்க்க முடியும் தவிர இப்பொழுது உன்னால் வாழ முடியவில்லை. வயதுக்கு மீறிய கஷ்டத்தை நீ இப்போது அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாயா தங்கமே? முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்காக இப்படி சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம் என்று உனக்கே தெரியாமல் நீ தவித்துக் கொண்டு வருகின்றாய். இது காலமாகவே உனக்கு என்ன நடக்கின்றது, எப்படி என் பிரச்சனைகளை சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றாய். பின்பு பிரச்சனை முட்டும் பொழுது அப்போதுதான் உனக்கு தெரிகின்றது நீ செய்த தவறு என்னவென்று. நீ அனைத்தையும் யோசிக்கும் தருவாயில் உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அலைமோதிக்கொண்டு பெரியதாக வளர்ந்து விட்டது. உன் மனதிற்குள் பூட்டி வைத்துள்ள ஆசைகளும் கனவுகளும் இப்பொழுது உனக்கு பெரியதாக தெரியவும் இல்லை. இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற காலகட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் தங்கமே. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டியதை என் கையில் சேர்த்து விடுங்கள் அப்பா என்று அழுது கொண்டு இருக்கின்றாய். கவலைப்படாதே என் தங்கமே. உனது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உனக்கு ஊதியம் வேண்டும். நீ வசிக்க ஒரு சொந்த இட வேண்டும். கடனில்லா ஒரு வாழ்க்கை வேண்டும். மனம் விரும்பும் மனவாழ்வு உனக்கு அமைய வேண்டும். நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை பெற வேண்டும். இதுவே என் குழந்தையின் அதிகபட்ச ஆசை. அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் தங்கமே. நான் இருக்கின்றேன். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.